லைஃப் பார்ட் 3 பார்க்கலாமா? நான் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டராக ஒர்க் பண்ணுற என்ஜிஓ ப்ராஜெக்ட் முடிச்சதும் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ பெர்மனெண்ட் ஜாபாக ஒன்று பார்க்கணும் அப்படின்றதுக்காக நான் வேறு ஒரு பெரிய என்ஜிஓ வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறேன். நானும் என் ஃப்ரெண்ட் தீபா 2 பேரும் தான் அட்டன் பண்ணுறோம். ஜாப் வந்து ஃபீல்டுக்கு போகணும். ஸோ வந்து சுனாமியில் பாதிக்கப்பட்டவங்க எல்லாரையும் நேரடியாக பார்த்து கொஞ்சம் ஃபீல்டு ஒர்க் இருக்கும். தீபாவுக்கு அந்த மாதிரி ஜாபு செட் ஆகாதுன்றதுனால அந்த ஜாபுக்கு என்ன செலக்ட் பண்ணிட்டாங்க. இங்கே தான் என்னோடய லைஃபே ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா இப்போ வாழ்ந்துட்டுருக்க லைஃபு ஸ்டார்டிங் பாயிண்ட்டே இங்கே தான். ஸோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ லைஃப் ஸ்டோரி லவ் ஸ்டோரியாக மாறக்கூடிய நேரம் ஆயிடுச்சு. இன்டர்வியூ அட்டன் பண்ணதுமே ஒரு 10-15 நாளில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துச்சு. கூடவே டெல்லியில் ஒரு ட்ரைனிங்கும் போட்டாங்க. ஐயோ, நம்மளுக்கு தமிழே தெரியாது, இங்கிலீஷு சுத்தமாக தெரியாது, ஹிந்தி எங்கடா பேச போகிறோன்னு பயந்துக்கிட்டு இருந்தேன். மொதல் மாத சம்பளமும் வந்துச்சு, கூடவே டெல்லிக்கு ட்ரெயின் டிக்கெட்டும் வந்துச்சு. என்னடா பண்ண போகிறோன்னு நினச்சிட்டு இருக்க நேரத்தில் ஒரு மிகப்பெரிய ஆக்சிடெண்ட் லைஃபையே மாற்றிருச்சு.